ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதுக்கு 1 கப் உளுந்து பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். 1/2 கப் கடலைப்பருப்பு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு 1/2 கப் எடுத்துருக்கேன் நான். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நடுக்கல்ல 1/2 கப்பு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அதையும் வறுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு அடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா காரம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக தேவைப்படுறீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து கரெக்டாக இருந்தால் பண்ணிவிட்டு ஒரு 6 வரமிளகாய் எடுத்து அதையும் வறுத்துக்கலாம். வறுத்து வச்சது எல்லாமே ஒட்டுக்கா போட்டு ஒரு 2 கிளறி விட்டு கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இல்லாமல் கொரப்பாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான பக்குவமாக எடுத்துக்கோங்க. இதை எடுத்து சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் லைட்டாக எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சு டப்பாவில் கொட்டி வச்சுருக்குங்க. 1 மாதம்னாலும் கிடவே கிடாது.